ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மீன் குழம்பு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மீன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 15 வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 தக்காளி நல்லா நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி கிடைக்கும், அதுக்காக தான். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசா. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். நான் பூண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் 1 பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 1 பூண்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில தான் செய்யணும். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்தலாம். அடுத்து ஜீரகம் சேர்த்தலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்தலாம். அடுத்து பூண்டு சேர்த்தலாம். அடுத்து இஞ்சியும் சேர்த்தலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், லைட்டா வதங்கினா போதும். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்தலாம். செட்டிநாடு மீன் குழம்புலாம் இப்படிதான் வைப்பாங்க. இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட உப்பு சேர்த்தலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்தலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது கூட தக்காளி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து புளி கரைசல் சேர்த்தலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நீங்க உப்பு, புளி, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து மீன் சேர்த்தலாம். மீன் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது வந்து 7 to 10 நிமிஷம் இருந்தா போதும். அதுக்கு மேல இருந்தா மீன் கரைஞ்சிரும். இப்போ இது இருக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செட்டிநாடு மீன் குழம்பு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.